Hello everyone, welcome back to my channel Creative Nest of Nithya. சின்ன ஒரு ஷார்ட் வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு 10 days லீவ் இருந்ததுனால ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஸோ ஊருக்கு போயிட்டு வந்தோன்னே முதல்ல செஞ்ச வேலை இந்த என்ட்ரி பாத்வே க்ளீன் பண்ணுறது தான். போகிறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த செடிங்களுக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு தான் போனேன். பட் ஹஸ்பண்ட் லோக்கலில் தான் இருந்தார். அவர்கிட்ட தண்ணி ஊற்ற சொன்னால் நல்ல தண்ணி ஊற்றணுமா, கெட்ட தண்ணி ஊற்றணுமா, எந்த டைமுக்கு ஊற்றணும், எந்த செடிக்கு எவ்வளோ ஊற்றணும் நிறைய கேள்வி கேட்பார். அதனால் நான் செடிக்கு தண்ணி ஊற்றுறதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை இந்த தடவை. இங்கே வந்து டைரெக்டாக வெயில் படுறதில்ல, சன்லைட் கிடையாது. ஸோ அதனால் மண்ணெல்லாம் எதுவும் ட்ரை ஆகாமல் இருந்தது. நான் போயிட்டு வர வரைக்கும் நான் ஊற்றி போன தண்ணியே இதுக்கு போதுமான அளவுக்கு இருந்தது. ஸோ வந்ததுக்கப்புறம் முதல்ல இந்த ஒர்க் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது, கொஞ்சம் தண்ணியெல்லாம் தேவைப்பட்டது, கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் காஞ்சிருந்தது. அதையெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை க்ளீனாக பெருக்கி மாப் பண்ணியாச்சு. யூஸ்வலாகவே இங்கே மெயின்டெனன்ஸில் வந்து பண்ணுவாங்க. வீக்லி 3 times or 4 times பெருக்கிறாங்க, 2 times துடைக்கிறாங்க. பட் அவங்க வந்தாலும் வராட்டியும் நான் வீட்டு வாசல்ன்றதுனால நான் செய்கிற வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் செடியெல்லாம் வச்சுருக்கனால எப்படியோ கொஞ்சம் குப்பை வேலை தான் செய்யும். ஸோ யூஸ்வலாகவே நான் இதை க்ளீன் பண்ணிடுது. இன்னும் இந்த செப்பல் ஸ்டாண்ட் மேலே வச்சுருந்த கிளாத்து கூட இன்னைக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா அதுவும் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வெளியேன்றதுனால சீக்கிரமாக நிறைய டஸ்ட்டு வந்து அதில் உட்காந்துருது. அந்த கலருக்கு பெருசாக தெரியல. பட் இது வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டால் அந்த எல்லோ கலர் இன்னும் நல்லா ப்ரைட்டாக தெரியுன்றதுனால அதை வாஷுக்கு போட்டு டைம் பீங்க்கு இப்போ ஒரு கிளாத் போட்டாச்சு. ஓரளவுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. வீட்டுக்குள்ளே நிறைய ஒர்க் இருக்குது. பட் என்ன தான் வீட்டுக்குள்ளே ஒர்க் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாசலை க்ளீன் பண்ணிட்டா தான் மற்ற வேலையெல்லாம் செய்ய தோணும். ஸோ முதல்ல வாசல் பூரா க்ளீன் பண்ணி செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு அதையும் தொடச்சி விட்டாச்சு. அவ்வளோதான், வாசல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் வீட்டுக்குள்ளே போனால் எக்கச்சக்க வேலை இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.